நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்பவே சிக்கலான ஒரு லவ் ஸ்டோரி. ஃபேமிலி படம்னு கூட சொல்லலாம். படத்தோட கதையை புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்களை நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஆனாலும் இந்த படத்துல வர எந்த ஒரு கேரக்டரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணாம அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படத்தை படமா பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நானும் எந்த ஒரு கேரக்டரையுமே ஜட்ஜ் பண்ணாம கதையை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் அந்த படத்தை பேசியிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மும்பை சிட்டில வாழக்கூடிய 2 கப்பிள்ஸ் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுல ஒரு ஜோடி வித்யா பாலனும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும். வித்யா பாலன் ஒரு பல் டாக்டர். அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் நியூயார்க்ல இருந்து மும்பைக்கு வந்த ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபர். இன்னொரு ஜோடி இலியானாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும். இலியானாவை பத்தி சொல்லணும்னா அவங்க நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி நிறைய ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பிசினஸ் மேனுங்க. படத்தோட ஆரம்பத்திலே 2 ஜோடிங்களும் ரொம்ப அந்யோன்யமாவும் அன்பாவும் இருக்கிறத தான் நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா வித்யா பாலனோட பாய் ஃப்ரெண்ட் அவங்கள புதுசா கட்டப்பட்டிருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அது நல்லா கடலை பார்த்த மாதிரி சூப்பரான வியூல இருக்கு. அந்த இடத்த பார்த்ததுமே அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டை சொந்தமா வாங்க போறதா சொல்றாரு பாய் ஃப்ரெண்டு. இதை கேட்ட வித்யா பாலனும் எதுக்காக நீ பாம்பேல சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேக்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நியூயார்க்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்காமா. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு போட்டோகிராஃபர்ன்றதுனால பல நாடுகளுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இது வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலையும் ரொம்ப வருஷத்துக்கு மேல தங்கினது இல்லையா. அப்படி இருக்கும்போது பாம்பேல மட்டும் எதுக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேக்குறாங்க பாய் ஃப்ரெண்ட பார்த்து. அதுக்கு அவரும் நீ தான் என்னோட வீடு, நீ எங்க இருக்கியோ அதுதான் எனக்கு வீடுன்னு ஒரு ஃபீல கொடுக்குதுன்னு சொல்றாரு. என்னோட மீதி வாழ்க்கைய உன் கூட இங்க வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் பாம்பேல வீடு வாங்குறேன்னு சொல்றாரு. பாய் ஃப்ரெண்ட் இப்படி ரொமான்டிக்கா பேசுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் வீடு வாங்குற விஷயத்த அவங்க சீரியஸா எடுத்துக்கல. ஒருவேளை அந்த அபார்ட்மெண்ட்டை பாய் ஃப்ரெண்ட் விலைக்கு வாங்கிட்டாருன்னா அந்த இடத்தை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், எந்த இடத்துல சோஃபா போடலாம், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு வித்யா பாலனே நிறைய விஷயம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாறி மாறி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க கதை இப்படி போகும்போது இன்னொரு பக்கம் நம்ம இலியானாவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள நமக்கு காட்டுறாங்க. இலியானா எங்கேயோ கொற்ற மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு மலையில அடிச்சு புடிச்சு ஓடி வராரு. அவங்களுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரியாமா. கமிட் ஆகி 2-3 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். ப்ரொபோஸ் பண்ணி கமிட் ஆகிக்கிட்டனால அதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாரு. இலியானாவுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ஆடிஷன் இருந்துச்சு போல, அதுல நான் செலக்ட் ஆகலன்னு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிக்கலான்னு பாய் ஃப்ரெண்ட் தான் இலியானாவை சமாதானப்படுத்தி வீட்ல கொண்டு போய் விடுறதா சொல்லி காருக்கு கூட்டிட்டு போறாருங்க. காருக்குள்ள போனதும் நம்ம இலியானாவும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆனிவர்சரி விஷ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டை போட்டு விடுவாங்க. அந்த பாட்டு ஆக்சுவலா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் டேஸ்ல கம்போஸ் பண்ணி பாடினது. அவருக்கு மியூசிக்னா உயிர், நல்லா பாடுவாரு, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்க தெரியும். ஆனா அந்த பாட்டை கேட்டதும் அவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல, முகமே ஒரு மாதிரி மாறி போயிடுச்சு. இந்த பாட்டு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்பாரு. உங்க மெயில இருந்து தான் எடுத்தேன்னு இலியானா சொல்றாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா பாடிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இலியானா சொன்னா கூட இதெல்லாம் என்னோட கடந்த காலம், எனக்கு இப்ப இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி விரக்தியா பேசுறாரு. ஆனா இலியானாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் பாடின அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனிவர்சரின்றதுனால 2 பேரும் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க போல. இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணி பாய் ஃப்ரெண்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்றாரு. இலியானாவுக்கு இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா பாய் ஃப்ரெண்ட் அவர் வீட்டு கிச்சன்ல வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து மாத்தி வச்சிட்டு இருப்பாருங்க. அப்போ ஃப்ரிட்ஜ்ல இருக்க குப்பை எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு குப்பைத்தட்டில போய் போட்டுட்டு வந்துருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ற மாதிரி குரல் கேக்குது. இவரும் ஓகேன்னு சொல்றாரு. யாருடான்னு திரும்பி பார்த்தா நம்ம வித்யா பாலன். இவங்க 2 பேரும் எதுக்காக ஒரு வீட்டு கிச்சன்ல இருக்காங்கன்னா உண்மையிலே இந்த வீடு இவங்க 2 பேரோட தான். ஆக்சுவலா நம்ம வித்யா பாலனும் இலியானாவோட பாய் ஃப்ரெண்டும் புருஷன் பொண்டாட்டி. இத பாக்கும்போது பக்குன்னு இருக்குல்ல, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருந்தது. ஆனா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட பெருசா இவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருக்காதுங்க. 2 பேரும் தனித்தனியா தான் வேலைக்கு போவாங்க, தனித்தனியா தான் வந்து எதையாவது ஆர்டர் பண்ணியோ இல்ல சமைச்சோ சாப்பிடுவாங்க. பெருசா பேசிக்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஏன் ஒரே பெட்ல தான் படுத்தும் தூங்குவாங்க. ஆனா 2 பேத்துக்குள்ளயும் புருஷன் பொண்டாட்டிக்கான எந்த விதமான அன்பும் அந்யோன்யமும் இருக்காது. வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் எங்க இருக்குன்னு பொண்டாட்டி கேட்டா புருஷன் அதுக்கு பதில் சொல்லுவாரு. ஒருவேளை புருஷன் வீட்டு சம்பந்தமா ஏதாவது கேட்டா பொண்டாட்டி அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள மேக்சிமம் பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான். அதை தாண்டி 2 பேத்துக்குள்ளேயும் ஒண்ணுமே இல்ல. ஆனா சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி ஏதாவது 2 பேத்துக்கு நடுவுல பெரிய சண்டை வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்களா, இல்ல கல்யாண வாழ்க்கை போர் அடிச்சு போய் இப்படி மாறிட்டாங்க
சொல்லிட்டாங்களான்னு இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியல. கதை போற போக்குல எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்ததா நமக்கு வித்யா பாலன் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கிறதான் காட்டுறாங்க. எப்பவும் போல 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா பாலனுக்கு புருஷன் கிட்ட இருந்து போன் வரும். ஏதோ ஒரு அலர்ஜி மாத்திரை எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இவங்களும் எங்க இருக்கு, எந்த அளவுக்கு மருந்து எடுத்துக்கணும்னு போன்ல சொல்லிட்டு போனை வச்சிடுவாங்க. ஆனா புருஷன் கிட்ட இருந்து போன் வந்தது இல்லையா, இதுல பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு போல. அவன் கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டான். இதுல என்ன கொடுமைனா வித்யா பாலனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவங்களுக்கு புருஷன் இருக்கான்றது இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு தெரியும்ன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. வித்யா பாலனும் போனை வச்சுட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ற, நான் சீக்கிரமாவே வக்கீல பார்த்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கிற பாய் ஃப்ரெண்டும், உனக்காக தான் நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கேன், 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு வர போற, நாம எப்போ சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றதுன்னு ஒரு மாதிரி விரக்தியா பேசுறான். இன்னொரு பக்கம் புருஷன்காரனை நமக்கு காட்டுறாங்க. அவர் தங்கச்சிக்கு வீடியோ கால் பண்ணி அவரோட நிலைமை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. வேற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பத்தியும், தனக்கும் வித்யா பாலனுக்கும் ஒத்து போகல, நாங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவங்கள விட்டு பிரிஞ்சு இலியானாவ கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் கேக்குற தங்கச்சிக்கு ஷாக்கு தான். அவங்களுக்கு வருத்தமா இருந்தா கூட எதை பண்ணாலும் சீக்கிரமா பண்ணு, பொண்டாட்டிய விட்டு பிரியணும்னு நினைச்சா சீக்கிரமா பிரிஞ்சிரு, அவளாவது வேற பக்கம் போய் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கட்டும், சும்மா நாளை இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம வித்யா பாலன் டிவோர்ஸ் பத்தி பேசுறதுக்காக வக்கீல பார்க்க வந்திருக்காங்க. இப்போதாங்க இவங்களுக்கும் இவங்க புருஷனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்ற அவங்க கல்யாண வாழ்க்கையை பத்தியே சொல்றாங்க. நம்ம வித்யா பாலன் ஒரு தமிழ் பொண்ணு, புருஷன் ஒரு பெங்காலி, 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுவும் வீட்டை எதிர்த்துக்கிட்டு வீட்ல இருந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சாம். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் காதலிச்சாங்களாம். டோட்டலா 15 வருஷமா 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்காங்க. ஆனா இப்போ பிரியணும்னு வந்து நிக்கிறாங்க வித்யா பாலன் வக்கீல் கிட்ட. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அவர் உங்களை கொடுமைப்படுத்துறாரா, அடிக்கிறாரான்னு கேக்குறாங்க வக்கீல். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் குழந்தைங்க இல்லைன்னு கேட்டா, குழந்தைங்க பெத்துக்க வித்யா பாலன் தான் விரும்பலையாமா. ஏற்கனவே ஒரு தடவை நானே தான் அபார்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தான் அதுல விருப்பம் இல்ல, அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் பிரியணும்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு வக்கீலம்மா வித்யா பாலன் கிட்ட நேருக்கு நேராவே கேட்டுறாங்க. ஆனா அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தான் தெரியல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இங்கிட்டு புருஷனையும் நம்ம இலியானாவையும் காட்டுறாங்க. இலியானாவுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு முன்னாடியே தெரியும் போல. பொண்டாட்டி கிட்ட போய் எப்படி டிவோர்ஸ பத்தி பேசுறதுன்னு அவங்க தான் பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு முயற்சி பண்றாரு, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நான் தான் வேற ஒருத்தரை விரும்பிட்டேன், தப்பு என்னோட தானே வித்யா பாலன் கிட்ட பேசுற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாரு காருக்குள்ள. தப்பு தப்புன்னு அவர் சொன்னதுல இலியானாவுக்கு கடுப்பாய் போச்சு. அப்ப அந்த தப்பு நான் தானான்னு கேக்குறாங்க. அவரு சமாளிக்க முடியாம திணறுவாரு. இத பாரு, நீ ரொம்ப நாளை கடத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போய் உன் பொண்டாட்டி கிட்ட நாம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்ற உண்மையை சொல்லி டிவோர்ஸ வாங்குற வழியை பாரு, அப்போதான் நம்மளோட கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நாம பிரிஞ்சிட வேண்டியதான சொல்லிட்டு கோவத்தோட பாய் ஃப்ரெண்ட ரோட்லயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு பாவம் என்ன பண்றதுனே தெரியல. இந்த இடத்துலதான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. வித்யா பாலன் வேற ஒரு பையன் கூட பழகுறது புருஷனுக்கு தெரியாது. அதே போல புருஷன் இலியானா கூட பழகுறது நம்ம வித்யா பாலனுக்கு தெரியாது. 2 பேருமே அந்த கல்யாண வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு போய் பழகுறவங்க கூட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனாலும் உண்மையை சொல்லி டிவோர்ஸ வாங்கிட்டு பிரிஞ்சு போற வாய்ப்பு இன்னும் 2 பேருக்குமே கிடைக்கல. அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி தான் 2 பேரும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப வித்யா பாலனோட புருஷன் பொண்டாட்டி கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லலான்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. ஆனா நம்ம வித்யா பாலன் ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. போன்ல வேற பிஸியா பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு புருஷன் கேட்டா, தமிழ்நாட்டுல ஊட்டில இருக்கிற வித்யா பாலனோட தாத்தா இறந்து போயிட்டாராமா, காலையில ஃபிளைட், நான் உடனே கிளம்பணும்ன்றாங்க. இதை கேட்டதும் புருஷனுக்கு ரொம்பவே வருத்தமா போயிருது. நானும் வர்றேன்னு சொல்றாரு. ஆனா பதிலுக்கு அவங்க வேண்டான்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஊட்டில இருந்து தான் காதலிச்சு ஓடி வந்திருக்காங்க மும்பை வரைக்கும். அதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான். அதுல இருந்து வித்யா பாலனோட குடும்பம் இவங்களை ஏத்துக்கல, ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. நீ அங்க வர வேண்டாம், உன்னை அங்க யாருக்கும் பிடிக்காது, உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு வித்யா பாலன் வேண்டான்னு மறுக்கிறாங்க. ஆனாலும் பொண்டாட்டி வீட்டுல ஒரு துக்கம் நடந்ததுனால நான் அங்க கண்டிப்பா வருவேன்னு புருஷன் ஒத்த கால நிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வித்யா பாலனுக்கு தெரியாம இலியானாவுக்கு போனை போட்டு பொண்டாட்டியோட தாத்தா இறந்து போனதுனால ஊட்டிக்கு போறதாவும், சோகத்துல இருக்க அவகிட்ட போய் டிவோர்ஸ பத்தி எல்லாம் இப்ப என்னால பேச முடியாது, நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன்னு இலியானாவை சமாதானப்படுத்துறாரு. இந்த பக்கம் வித்யா பாலனும் தாத்தா இறந்து போயிட்டாரு, ஊருக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ பத்தி எல்லாம் புருஷன் கிட்ட பேசுறேன்னு பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அப்புறம் மறுநாள் காலையில 2 பேருமே ஊட்டில போய் இறங்குறது தாங்க காட்டுறாங்க. அங்க இவங்களை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோயின் வீட்ல இருந்து ஒரு டிரைவரும் காரும் வந்திருக்கும். அவருக்கு இவங்களை பார்த்ததும்
ரொம்ப சந்தோஷம். 12 வருஷம் கழிச்சு 2 பேரையும் பாக்குறாராமா. 2 பேரும் இந்த ஊர்ல தான் காதலிச்சு இங்க இருந்து தான் ஓடி போயிருப்பாங்க. அந்த கதையெல்லாம் வர வழியெல்லாம் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்புறம் வர வழியில ஒரு லேம்ப் போஸ்ட காட்டுறாரு. அது ரொம்பவே நெளிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்லாம் கேக்குறாரு 2 பேருக்கிட்டையும். இவங்களுமே ரொம்ப ஆர்வமா அதை பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேம்ப் போஸ்டோட கதை என்னன்னு இப்போ நமக்கு தெரியல. அப்புறம் வீட்டுக்கு போனா வீட்டுல தாத்தா இறந்து போனதுனால வித்யாபாலனோட சொந்தக்காரங்க எல்லாம் குமிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் 2 பேரும் வரது குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா காதலிச்சு ஓடி போனவங்க 12 வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க. இந்த பையன் கூட தாண்டி இவ ஓடி போனான்னு ஆளாளுக்கு புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்தா வித்யாபாலனோட அப்பாவுக்கு அவங்க புருஷனை பார்த்து ரொம்ப கோவம் வருது. இவன் தானே பொண்ணை இழுத்துட்டு ஓடுனான்னு செம்ம கடுப்பாகிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி தாத்தா இறந்து போனதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்பான்னு சொல்றாரு. அதுக்கும் முறைக்கிறாரு. சரி அங்கிள்னு சொன்னா அதுக்கும் முறைக்கிறாரு. எப்படி கூப்பிடணும்னே பாவம் அவருக்கு தெரியல. அங்கிள் அப்பா அப்பா அங்கிள்னு மாத்தி மாத்தி கூப்பிட்டா கூட முறைக்கிறாரு. அப்புறம் கடைசியா அப்பம்னு சொன்னதும் வித்யாபாலனுக்கே சிரிப்பு வந்துரும். அப்பா 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டே இருப்பாரு. அப்புறம் போய் தாத்தாவை பார்த்தா அங்க அத்தைங்க எல்லாம் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கோம், உனக்கு மட்டும் ஏண்டி அழுக வரலன்னு வித்யாபாலனை பார்த்து கேட்பாங்க. எனக்கு வரல, நான் என்ன செய்யறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சு நீ தான் இங்க ரொம்ப அழணும், அவரோட பேத்தியை இழுத்துட்டு ஓடி போன, அவருக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா, அதனால போய் மன்னிப்பு கேட்டு காலை பிடிச்சு அழுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கும் போது 2 பேருக்குமே எரிச்சலாவும் சிரிப்பாவும் வரும். பாம்பேல இருக்கும் போது புருஷனும் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க கூட மாட்டாங்க இல்லையா, ஆனா ஊட்டி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இங்க இவங்க 2 பேரை சுத்தியும் எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. ஆனா யாருமே இவங்க கிட்ட அன்பாவோ சகஜமாவோ பழகல. அங்கங்க உட்காந்து இவங்களை பத்தி குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி இவங்களை பத்தி மத்தவங்க பேசுறதுனாலயும் என்னமோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அங்க பாரு உங்க அத்தைங்க என்னையவே குறுகுறுன்னு பாக்குறாங்க, இந்த பையன் என்ன இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு அழகா இருக்கானேன்னு தான் கண்டிப்பா அவங்க பேசுவாங்கன்னு ஹீரோ ஒரு பக்கம் கமெண்ட் அடிக்க, ஹீரோயின் அப்பா முறைச்சிட்டு போறத பார்த்து உன் பொண்ணை எப்படி வளர்த்திருக்க, அவ இளவு வீட்டுல உட்காந்து இப்படி கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இப்படித்தான் எங்க அப்பா பேசுவாருன்னு அப்பாவை பத்தி வித்யாபாலன் ஒரு பக்கம் கமெண்ட் அடிக்கன்னு துக்க வீட்டுல 2 பேரும் கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்தா அப்பாவுக்கு இன்னும் கடுப்பா இருக்கும். இப்படியே அந்த நாள் முழுசா முடிஞ்சு போயிருதுங்க. நைட்டு இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுப்பாங்க. அங்க பார்த்தா இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி பல கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த போட்டோ எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. ஒருவேளை நமக்கும் எல்லா சம்மதத்தோடையும் கல்யாணம் நடந்திருந்தா நம்ம போட்டோவும் இதுல இருந்திருக்கும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வெளிநாட்டுல இருந்து தாத்தா இறந்து போனதுக்கு பிளைட்ட புடிச்சு வந்துட்டு இருக்காராமா. அதனால தாத்தாவை அடக்கம் பண்ண இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இங்கதான் தங்கி இருக்கணும்னு வேற சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டாருங்க. அப்புறம் அந்த ரூம்ல ஒரு சின்ன பெட்டு தான் இருக்கும். 2 பேருக்கும் படுக்க கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். ஆனாலும் அங்கதான் தூங்குறாங்க. காலையில பார்த்தா 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு படுத்திருப்பாங்க. மேல கை போட்டு படுக்கிறது கூட இவங்களுக்குள்ள நடந்து பல வருஷம் இருக்கும் போல. அதனால இதெல்லாம் 2 பேருக்குமே வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் காலையில சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிளுக்கு போனா இப்போ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சகஜமா பேசுறாங்க. சொந்த பந்தெல்லாம் உங்களோட காதல் கதையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க 2 பேர்ட்டையும். ஆனா அப்பா தான் அங்கிட்டு இங்கிட்டும் கோமாவே சுத்திட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கூட அவங்களோட காதல் கதையை சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் போது சொந்தக்கார பையன் நம்ம வித்யாபாலன் இருக்காங்க இல்லையா ஹீரோயின், அவங்கள டாக்டர்னு சொல்லிடுவான். அப்பாவுக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. இத பாரு அவ டாக்டர் கிடையாது டென்டிஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. இதை கேட்டது வித்யாபாலனுக்கு கோவம் வந்துரும். உடனே அப்பா கிட்ட போய் பெருசா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துல இறந்து போயிருக்காரு இல்லையா அந்த தாத்தா, அவருக்கு 9 பேரம் பேத்திங்களாமா. அதுல 8 பேரு டாக்டரா, நம்ம ஹீரோயினான வித்யாபாலன் மட்டும் தான் டென்டிஸ்டா. அதனால என்ன மட்டமா பேசுறீங்கன்னு அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்பாவும் பதிலுக்கு எல்லாருமே வீட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தாங்க, நீ மட்டும் தான் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அவமானப்படுத்திட்ட. இப்ப பாரு தாத்தா இறந்து போற வீட்டுல கூட வந்து ஓ லவ் ஸ்டோரிய சொல்லிதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற, தாத்தா இறந்து போன கவலை கொஞ்சமாவது உனக்கு இருக்கான்னு அவரும் ரொம்ப பெருசா கத்திடுவாரு. இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தலாம் நம்ம ஹீரோ உள்ள வந்தா என் பொண்ணுக்கும் எனக்கும் நடுவுல நீ எதுக்கு வர்றன்னு அப்பா நம்ம ஹீரோவை திட்ட, புருஷனை திட்டினதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே, எதுக்காக நீங்க அவரை திட்டுறீங்கன்னு அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. என்கிட்ட இப்படி கத்தி பேசாதன்னு அப்பாவும் சண்டை போடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவங்கள சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போனா ஒரு பழைய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அவங்க கோவத்துல ஹீரோவையும் கூட்டிட்டு எங்கேயோ போவாங்கங்க. இவரும் அவங்க சமாதானம் ஆகட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போனா மறுபடியும் 2 பேரும்
பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. லைஃப்ல நடந்த பல விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. காதலிச்சது, கல்யாணம் பண்ணது, இங்க இருந்து ஓடி போனது. 2 பேரும் இங்க இருந்து ஓடி போனது ஒரு ஸ்கூட்டர்ல தானாமா. அப்படி போகும்போதுதான் அந்த லேம்ப் போஸ்ட்ல இடிச்சு அதை 2 பேரும் நெளிச்சு விட்டாங்களாம். அது இப்ப வரையும் நெளிஞ்சிருக்கதை நினைச்சலாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் கூட சேர்ந்து ஆடுவாரு. 2 பேரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வீட்டு சாவி இருக்கும். கதவை திறந்து யாரையும் தொந்தரவு பண்ணாத மாதிரி மெல்ல நடந்து போவாங்க. ஆனா 2 பேருமே நல்லா குடிச்சிருக்காங்க. எங்க போறோம், எந்த ரூமுக்கு போறோம்னு 2 பேருக்குமே தெரியாது. இப்பதான் இவங்களுக்குள்ள இருந்த அந்த இடைவெளி சுத்தமா குறைஞ்சிருச்சு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க வேற, புருஷன் பொண்டாட்டி வேற. அப்புறம் என்ன, முத்தம் கொடுக்கலான்னு ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தா குடும்பம் மொத்தம் வந்து லைட்டை போட்டுரும். இன்னமா இங்க என்ன நடக்குதுன்னு அப்பா கத்துவாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து முத்தா கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது செத்து போன தாத்தாவோட டெட் பாடிக்கு முன்னாடி. 2 பேருக்குமே ரொம்ப அவமானமா போயிடும். அமெரிக்கால இருந்து அண்ணன் வேற வந்துட்டாரு போல. அவர் உட்பட எல்லா சொந்தக்காரங்களும் அங்கதான் நிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுனே புரியல. தலைய கீழே போட்டுட்டு அவமானத்துல அப்படியே அமைதியா நிப்பாங்க. அப்புறம் அண்ணன் வந்ததுனால மறுநாள் காலையிலேயே தாத்தாவா நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே மும்பைக்கும் கிளம்பிடுவாங்க. வர வழியில ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா முதல் நாள் நடந்தது 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு புரியல. மும்பைக்கு வந்து இறங்குனதும் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோவுக்கு இலியானா கிட்ட இருந்து போன் வருது. ஆனா இப்போ 2 பேருக்குமே காதலிக்கிறவங்கள போய் பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல போல. அதனால நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால இப்போ பார்க்க வர முடியாது, நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கூட இலியானா கிட்ட நான் உன்னை நாளைக்கு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இலியானா இவருக்காக சமைச்சு வச்செல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க அவங்களும். வீட்டுக்கு போனா இப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுறதுனே தெரியல. அப்புறம் ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் சேர்ந்து சமைக்கிறாங்க போல. ஆளுக்கு ஒரு டிஷ்ஷா பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா பேசி அந்யூன்யமா இருந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சாமா. சகஜமா இப்படி பேசிட்டு இருக்கும் போது 2 பேருக்கு நடுவுல உள்ள அந்த இடைவெளி இப்போ சுத்தமா குறைஞ்சு போச்சு இல்லையா? ஏன்னா முதல் நாள் நைட்டு தான் ஊட்டில முத்தம் கொடுக்கற அளவுக்கு க்ளோஸ் ஆயிருந்திருப்பாங்க. இப்போ டக்குன்னு மறுபடியும் முத்தம் கொடுத்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஒண்ணு மண்ணா கொஞ்சம் சேர்ந்து இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது என்ன, சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது என்னன்னு 2 பேரும் டோட்டலா மாறிட்டாங்க. 2 பேருக்குள்ளயும் காதலிக்கும் போதும் கல்யாணம் ஆன ஆரம்பத்திலயும் ஒரு அன்பும் அந்யூன்யமும் இருந்திருக்கும் இல்லையா? அது மறுபடியும் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஃபேக்டரியில உட்காந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா அவங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு மேனேஜர் வந்து சொன்னதும் இவரும் யாருன்னு போய் பார்த்தா நம்ம இலியானா. வந்திருக்கவங்க ரொம்ப கோபத்தோட வந்திருக்காங்க. ஊட்டில இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இலியானாவை போய் இவர் பார்க்கவே இல்லை இல்லையா? அதனாலயும் அவங்க நைட் எல்லாம் போன் பண்ணிட்டே இருந்தாங்களாமா. இவர் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாரா. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன ஏன் பார்க்க வரலன்னு ரொம்ப கத்துவாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக என் பொண்டாட்டியோட தாத்தா செத்து போயிட்டாரு, அதனால நாங்க போயிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு, அதனாலதாமா டயர்ட்ல படுத்து தூங்கிட்டேன்னு ஏதேதோ சொல்லி சமாளிப்பாரு. ஆனா அவங்க இத்தனை நாள் இல்லாத தாத்தா இப்ப மட்டும் எப்படி வந்தாரு, உனக்கே அவங்க எல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்காங்கன்னு ரொம்ப கத்துறாங்க. என்ன இப்படி பேசுற, என்ன இருந்தாலும் அவர் என் பொண்டாட்டியோட தாத்தா இல்லையான்னு இவர் ஒரு வார்த்தையை விட ஏற்கனவே கோவத்துல இருந்தவங்களுக்கு ஏன் பொண்டாட்டின்னு இவர் சொன்னது இன்னும் ரொம்ப கொலவெறிய கிளப்பிருச்சு. இத்தனை நாள் இல்லாத பொண்டாட்டி இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தான்னு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எப்படி இலியானாவை சமாளிக்கிறதுனே தெரியல. அப்புறம் வேற வழி இல்லாம அவங்களையும் சமாதானப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக நம்ம வேணா படத்துக்கு போலாம், இன்னைக்கு பூரா நான் உன் கூடவே இருக்கேன்னு கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசி சமாதானப்படுத்துவாரு. அவங்களும் இவர் தான் கூட வந்து நேரத்தை செலவிட போறாருன்னு தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வித்யா பாலன் இருக்காங்க இல்லையா, அவங்க பாய் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்காங்க. ஆனா இப்போ முன்ன மாதிரி கிடையாது. அவரோட வீட்டுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இவங்களை பார்த்ததும் பாய் ஃப்ரெண்டும் இத்தனை நாளா உன்னை பார்க்காம நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் அவர் இவங்களை நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்கே தெரியாம ரொம்ப அழகழகா போட்டோ எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன யாரும் அழகா போட்டோ எடுத்தது இல்ல, நீதான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வித்யா பாலன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை பத்தியெல்லாம் வக்கீல போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்கல்ல, அது சம்பந்தமா நிறைய விஷயத்த பாய் ஃப்ரெண்டும் அனலைஸ் பண்ணிருக்காரு போல. மியூச்சுவலா 2 பேரும் பிரியதா இருந்தா ஒரு 12-18 வாரம் தான் ஆகுமா. அதுக்கப்புறமா கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களாம். அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க டிவோர்ஸ் வாயிட்டு வந்து இவரோட சேர்றதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இலியானாவும் ரொம்ப ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கூட இருக்க அந்த நேரத்தை எல்லாம் இலியானா ரொம்ப விரும்புறாங்க போல. அதனால இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல வந்து ஏன் கூடவே தங்குறீங்களான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்னு சொல்றாரு. பொண்டாட்டிக்கு போனை போட்டு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நைட்டு
வெளியில தங்குறேன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ஓ வீட்லயே வந்து தங்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இலியானா கிட்ட சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கும் போனை போட்டு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நான் வெளியிலேயே சாப்பிட்டு மேனேஜர் கூட தங்கிக்கிறேன்னு சொல்லுவாருங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்டையும் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கிறியான்னு கேட்டிருப்பான். அதனால இவங்களும் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நான் அவ வீட்டுக்கு போறேன், அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கிக்கிறேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. முதல் நாள் நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ ரெண்டு பேருக்குமே காதலிக்கிறவங்க கூட இருக்கிறத விட வீட்டுக்கு வரணும்னு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால வேகமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஓடி வருவாருங்க. நம்ம ஹீரோயின் வரதுக்குள்ள அவங்களும் வேகமா பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு நைட்டும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் கூட இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து வீட்டுல ஒரே ஆட்டம் பாட்டம் தான். இதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா என்னன்னு பேசிட்டு இருந்த இந்த ரெண்டு பேரும் இப்ப அப்படியே தலைகீழா மாறிட்டாங்க. நல்லா ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, வீட்டுல டான்ஸ் ஆடுறது, ஆட்டம் போடுறதுன்னு டோட்டலா மாறிட்டாங்க. அந்த வீடே டோட்டலா மாறிடுச்சு. புருஷன் ஒரு பக்கம் இலியானா கிட்ட போய் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூடயே தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் கூட பாய் ஃப்ரெண்டு கிட்ட வேலை இருக்கு அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு புருஷன் கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பாய் ஃப்ரெண்டு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இத்தனை நாளா பிரிஞ்சு இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அவங்க காதலிச்ச ரெண்டு பேரும் இவங்களை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இலியானாவுக்கு ஒழுங்காவே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. அவங்க நம்ம ஹீரோ இல்லாம ரொம்ப அழுதுகிட்டு அவரே நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு கூட அவங்கள பார்க்கணும் பேசணும்னு ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்படி இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுவாருங்க, அவங்க இருக்காங்களான்னு கேட்டு. ஆனா அவங்க வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆனா எப்பவும் வேலையை முடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க வருவாங்க போல. ஆனா சில நாட்கள் அவங்க வர்றது இல்லையா, அதனால அவங்களுக்காக பொறுத்து பார்த்த நம்ம பாய் ஃப்ரெண்டும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கே வந்து பார்க்கலான்னு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாரு. ஆனா உள்ள வர கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அமைதியா வெளியில நின்னுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட கார் வருது. எப்பவும் ஹீரோ வண்டி நிப்பாட்டுற இடத்துலதான் ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோவும் காரை விட்டு இறங்கி, எங்க அது ஏன் இடங்க, நான் இங்கதான் குடியிருக்கேன், அங்கதான் எப்பயும் வண்டியை நிப்பாட்டுவேன், கொஞ்சம் விலகிக்கிறீங்களா, அது என்னோட இடம்னு சொல்றாரு. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினோட புருஷன் இவர் தான் தெரியும் போல. அவரை பார்த்ததும் ஷாக்கு தான் பாய் ஃப்ரெண்டுக்கு. அது மட்டும் இல்லாம அவரு இது ஏன் இடம், கொஞ்சம் விலகி நில்லுங்கன்னு சொன்னார் இல்லையா, அது எங்கேயோ ஒரு பக்கம் பாய் ஃப்ரெண்டுக்கு உள்ளுக்குள்ள சுருக்குன்னு இருக்கு. ஹீரோ காரை நிப்பாட்டிட்டு அவர் குடியிருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனா பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வருவாரு. அவர் லிப்டுக்குள்ள போனா இவரும் போறாரு. எந்த ஃப்ளோர்னு கேட்டா நீங்க போற ஃப்ளோர் தான் வேற சொல்றாரு. யார் இந்த பையன் புதுசா இருக்கானேன்னு ஹீரோவுக்கு வித்தியாசமா இருந்தா கூட பெருசா எதுவும் பேசிக்கல அவர்கிட்ட. ஆனா பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோவை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவர் கையில ஏதோ பூஜை சாமா, ஸ்வீட்டு, பூவெல்லாம் வேற இருக்கு. அதையே குறுகுறுன்னு பார்க்கும்போது ஹீரோவும் தீபாவளி வருதுல, அதனால வீட்டை டெக்கரேட் பண்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போறேன்னு சொல்றாரு. யாரோ வழியில போறவர்னு எதிர்ச்சியா அவர் சொல்றாரு. ஆனா அதை கேட்டதும் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. ஏன்னா அவங்க ஊட்டில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பாய் ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க இல்லையா, அப்ப என் கூட 2-3 வாரத்துல நியூயார்க்குக்கு வர முடியுமான்னு அவர் கேட்டிருப்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் இன்னும் 3 வாரத்துல தீபாவளி வருது, என்னால வர முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுல தீபாவளி கொண்டாடுவாங்க போல. இது பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த மன வருத்தத்தோடயே லிப்ட்ல இருந்து இறங்காம அவர் திரும்பி போயிடுறாரு நம்ம ஹீரோயினை பார்க்காம. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி முதல் நாள் நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருக்கும் போது என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் புருஷன் கிட்ட வந்து பழைய மாதிரி நம்ம 2 பேரும் இந்த வருஷம் ஒன்னா சேர்ந்து தீபாவளியை கொண்டாடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த இடைவெளி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல வருஷமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி எல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆனா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருந்திருப்பாங்க போல. இப்ப மறுபடியும் அது நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சொல்றாரு. அவருக்கும் அது பிடிச்சிருக்கு. பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டதுனாலதான் மறுநாள் ஃபேக்டரியில இருந்து வரும்போது தீபாவளி கொண்டாடுறதுக்கு தேவையான பொருளை எல்லாம் ஹீரோவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டுல ஹீரோ மட்டும் குளிச்சிட்டு இருந்திருப்பாருங்க. அப்ப ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்றதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. என்னன்னு இவர் வெளியில போய் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பியானோ வந்திருக்கு. அதை அனுப்பி வச்சது நம்ம இலியானா தான். ஆனா சொந்த பேரை சொல்லி அனுப்பாம அவங்க ஒரு டிராமா நடிக்கிறாங்க இல்லையா, அதுல அவங்க கேரக்டர் பேரு ரோசி, அந்த பேரை போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை வாங்குறதுக்காக வெளியே வரும்போது வீட்டோட கதவு காத்தடிச்சு நல்லா பூட்டிக்குச்சு. அப்படி ஸ்டக் ஆகி நின்றுக்குச்சு. அவரால் கதவை திறக்கவே முடியல. ஆனா மனுஷன் பாதி குளியல்ல துண்டோட நிக்கிறாரு. என்ன பண்றது ஏது பண்றது புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. கதை வேற பூட்டிக்குச்சு. இவ வேற தேவையில்லாம பெரிய சைஸ்ல ஒரு பியானோவை அனுப்பி வச்சிருக்கா. இப்படி கடுப்புல நின்னுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா, அதான் இவர்
இவரோட மாமனாரும் மாமியாரும் அங்க வந்துட்டாங்க. இத அவர் எதிர்பார்க்கவே இல்ல. இவரு துண்டோட நிக்கிறத பாக்கும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு ஷாக்கு. அப்புறம் கதவு இந்த மாதிரி பூட்டிக்குச்சுன்னு சொன்னதும் அவங்கதான் ஹீரோயினுக்கு போன் பண்ணி இன்னொரு சாவியை கொண்டு வர சொல்றாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா அப்பா அம்மா கூட இவர் துண்டோடு நின்று இருப்பாரு. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் வேக வேகமா கதவை திறந்து மொத்த குடும்பத்தையும் உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்பா அம்மாவுக்கு பாம்பேல ஏதோ வேலை இருந்ததாமா. அந்த வேலையை முடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு பையனை பார்க்க போறாங்களாம். அது வரைக்கும் இங்கதான் தங்க போறதா சொல்றாங்க. ஆனா இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் இலியானா கிட்ட ரொம்ப கத்திட்டு இருப்பாரு போன்ல. பியானோவை அனுப்பி வச்சதுக்காக அவங்களும் உனக்கு மியூசிக் பிடிக்குமே அனுப்பினேன்னு சொல்றாங்க. ஆனா மாமனாரு குறுகுறுன்னு பாக்குறத பார்த்துட்டு என் பொண்டாட்டியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை நல்லாவே கவனிச்சுப்பாங்க. ஹீரோயினை விட ஹீரோ தான் இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க அம்மாவை நல்லா கவனிச்சுப்பாரு. அவங்க கிட்ட நல்லா க்ளோஸா பழகுவாரு. ஆனா அப்பா இப்பவுமே மாப்பிள்ளையோட ஒட்டுற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட போகும்போது முறைச்சுக்கிட்டே தான் தெரியுறாரு. அப்புறம் நைட்டு எல்லாரும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கேசட்டை எல்லாம் போட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அப்பா அம்மா அந்த கல்யாணத்துல இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போதான் அவங்களே முதல் தடவை பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோவுக்கு மியூசிக்னா உயிர். இவங்களோட கல்யாண பார்ட்டியில கூட ஹீரோயினுக்காக ஒரு பாட்டை பாடி மியூசிக் எல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி இருக்கிறாரு. இவர் பாடுறத பார்த்துட்டு பொண்டாட்டியும் பாடி இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா கல்யாணத்தனைக்கு இவர் ஒரு பாட்டை நம்ம ஹீரோயினுக்காக கம்போஸ் பண்ணி பாடி இருந்தார் இல்லையா, அந்த பாட்டை தான் இவரோட மெயில இருந்து எடுத்து நம்ம இலியானா ஆனிவர்சரி அன்னைக்கு போட்டிருப்பாங்க. சோ ரெண்டுமே ஒரே பாட்டு தான். அதனாலதான் அவரு இதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இதை இழுக்காதன்னு கொஞ்சம் கோமா அன்னைக்கு இலியானா கிட்ட பேசியிருப்பாரு. குடும்பமா உட்காந்து எல்லாரும் கல்யாண கேசட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பியானோவை அனுப்புனது யாருன்னு இவர்கிட்ட கேக்குறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. அப்படியே கப்சுப்புன்னு அமைதி ஆயிடுவாரு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில ஃபேக்டரிக்கு கிளம்புனா நம்ம இலியானா கிட்ட இருந்து போன் வருது. அவங்க ஏதோ ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண போறாங்களாம். அதுக்கு இன்னைக்கு ரிஹர்சல் நடக்குது, நீங்க கண்டிப்பா வரணும்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சரின்னு இவரும் அங்க கிளம்பி போறாருங்க. அவங்களும் ரொம்ப சூப்பரா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பாட்டெல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அதுல வர பாட்டு இவரோட பாட்டு. அதாவது இவரு கல்யாணத்தனைக்கு பொண்டாட்டிக்காக பாடின பாட்டு. அதை இப்போ இலியானா ஸ்டேஜ்ல போட்டு ஆடுறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பாதிலே அங்க இருந்து வெளியே கிளம்பி வந்துருவாரு. இத பார்த்துட்டு இலியானாவும் ஓடி வருவாங்க. மனுஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்காக தேவையில்லாம இந்த பாட்டை எடுத்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்னோட பர்சனல்னு ரொம்ப கத்துவாரு. ஆனா பதிலுக்கு இலியானாவோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தானே இதை பாடி இருக்க, உன் திறமை அந்த உலகத்துக்கு தெரிய வேணாமான்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. இது எனக்கு சொந்தமானது, என்ன கேட்காம நீ இதை எடுத்து யூஸ் பண்ணது ரொம்ப தப்புன்னு கத்துவாரு. ஆனா இவர் கோவப்படுறத பார்த்துட்டு இலியானா பாவம் அளவே செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு எப்படி இவரை சமாதானப்படுத்தணும்னே தெரியல. அப்பதான் அவங்க மனசுல இருக்க விஷயத்தை எல்லாம் கொட்டுறாங்கங்க. நான் இதெல்லாம் பண்றது உன்னை எப்படியாவது நெருங்கி வரணும்ன்றதுக்காக தான், எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் பியானோ வேற அனுப்பி வச்சேன். எப்படியாவது உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. நீயும் பொண்டாட்டி கிட்ட உண்மையே சொல்ல மாட்ற. பியானோவை அனுப்புனாவாது எப்படியாவது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு நீ என் கூட வந்து சேர்ந்துட மாட்டியான்னு தான் சின்ன பிள்ளைத்தனமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. அவங்க அழறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நீ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவ, நீ பெரிய ஆளா வருவ பாறேன், அப்போ தியேட்டரோட கடைசி வரிசையில நின்று நானும் கை தட்டுவேன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட இலியானவோ நீ கடைசி ரோல உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படல, நீ என் பக்கத்துல நிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை எல்லாருக்கும் என் லைஃப் பார்ட்னர்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் நடக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. இப்ப ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே புரியல. வீட்டுக்கு வந்தா ரொம்ப குழப்பமா இருக்கும். ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் இலியானா, யார சூஸ் பண்றதுனே தெரியல. ஏதோ ஒரு வலையில சிக்கின மாதிரி இருக்கு அவருக்கு. இந்த குழப்பத்துல அவர் இருக்கும்போது பொண்டாட்டியோட போன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க ஆனா குளிச்சிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல. அதனால இவரே அவங்களுக்கு வந்து போனை அட்டென்ட் பண்ணுவாரு. அந்த பக்கம் பேசுறது ஒரு வீடு புரோக்கர். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரே, அந்த அபார்ட்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்கிட்டாராமா. இப்ப அந்த வீட்டை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றது, உங்க பேர்ல பதியவா இல்ல விக்ரம் சார் பேர்ல பதியவான்னு போன் பண்ணவரு கேக்குறாரு. அதுவும் நம்ம ஹீரோ போன் எடுத்து ஹலோன்னு சொன்னதுனால இவரைத்தான் அந்த ஆளு விக்ரம்னு நினைச்சுக்கிட்டாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷம் தீபாவளி அந்த வீட்டுல கொண்டாடுங்கலாம் சொல்றாரு. இத கேட்டது நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கா இருக்குங்க. தான் பொண்டாட்டி வேற ஒருத்தர் கூட சேர்ந்து ஒரு வீடு வாங்க போறாளான்னு அதை அவரால் ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுவாரு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்பவும் போல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஆனா
இவர் மட்டும் ஒருவித ஷாக்ல இருப்பாரு. கடைசி வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாருங்க. இவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நாம எப்படி இலியானா கூட பழகுறோமோ அதே மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கும் வேற ஒருத்தரோட ஏதோ பழக்கம் இருக்குன்னு. ஆனாலும் அதை பத்தி கேட்க மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. நைட்டு அவங்க தூங்கும் போது அவங்கள இறுக்கமா கட்டி பிடிச்சிப்பாரு. ஏதோ எனக்கு சொந்தமானதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வரும், அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி. அவங்க போய் பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்டை பாய் ஃப்ரெண்ட் விலைக்கு வாங்கினது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரொம்ப அழகா அந்த வீட்டையும் ரெடி பண்ணிருப்பாரு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இவர் சீரியஸா இறங்குவார்னு அவங்க நினைக்கவே இல்ல. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மிக்சியை வாங்கி உள்ள அந்த வீட்டோட சாவியை போட்டு கொடுப்பாரு. இவங்க ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க, அழுகையா வரும். இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ஏற்கனவே வீட்டுக்கு வந்து பார்த்தாரு இல்லையா, அதனால இவங்க இருக்க நிலைமை அவருக்கு நல்லாவே புரியுது. ஒரு குழப்பத்துல யார தேர்ந்தெடுக்கிறதுன்னு புரியாம இவங்க தவிக்கிறதும் அவருக்கு புரியுது. அப்புறம் மெதுவா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தன்னோட நிலைமையை அவர் எடுத்து சொல்லுவாரு. அவருக்கு சொந்த குடும்பம்னு இது வரைக்கும் இருந்ததே இல்லையா, வாழ்க்கை முழுக்க நாடு நாடா சுத்தி இருக்காராம். போட்டோ எடுக்கிறதுக்காக மக்கள் பின்னாடியும் மெமரிஸ் பின்னாடியும் ரொம்பவே சுத்தி இருக்காராமா. ஆனா எந்த சிட்டிக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இதுதான் தான் வீடுன்ற ஒரு ஃபீல் வந்ததே இல்லையா. ஆனா இந்த ஊர்ல வந்ததுக்கு காரணம் நீதான்னு சொல்றாரு. எனக்கு நீ வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் என்னால எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனா முடிவை நீ தான் எடுக்கணும். நீ என் கூட இல்லாதப்பெல்லாம் நான் ஏதோ ரொம்ப ஹோம் சிக்கா ஃபீல் பண்றேன்னு ரொம்பவே உருகி பேசுவாருங்க. அப்புறம் இந்த வீட்டோட சாவியை நீயே வச்சுக்கோ, தீபாவளி வரைக்கும் நல்லா டைம் எடுத்துக்கோ, உனக்கு விருப்பமான முடிவை நீயே எடுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயினுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, புருஷனா பாய் ஃப்ரெண்டான்னு ஒரு மாதிரி தவிப்புல இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு மதியமே ஹீரோயினோட அப்பா அவங்க வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதனால வேக வேகமா அங்க போவாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்குள்ள உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, நீங்க தான் வந்து அட்டன் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்கன்னு ஒருத்தங்க வந்து சொன்னதுனால அந்த பேஷண்ட் அட்டன் பண்ண போனா அது நம்ம இலியானா. இலியானாவுக்கும் தான் காதலிக்கிற பையனோட பொண்டாட்டி இவங்க தான் தெரியும் போல, அதனால இவங்களை பார்த்து முறைச்சபடியே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, அவங்களும் வாயை காட்டுங்க ஆ காட்டுங்க, உங்களுக்கு பல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டா பதிலுக்கு இலியானா நான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பெருசா இலியானா எதையுமே விவரமா சொல்லாம உங்க புருஷன் உங்களை விட்டு பிரிய போறாரு, ஏன் கூட வந்து வாழ போறாருன்னு மொட்டையா சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிருவாங்க. இத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஆடி போயிருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாம வேக வேகமா கிளம்புவாங்க. இவங்க பதட்டமா அழுதுட்டு போறத பார்த்துட்டு அப்பா ஓடி வந்து நானே காரை ஓட்டுறேன்னு சொல்றாரு. காரை அவரு ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்பா அப்படி ஸ்லோவா ஓட்டுறீங்கன்னு இருக்கிற கடுப்பை எல்லாம் அப்பா மேலதான் காட்டுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல அப்பாவும் ரொம்ப கத்திருவாரு. உடனே நம்ம ஹீரோயினும் நான் என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்பான்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. ஏன்பா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணாலும் ஏன் தோத்துட்டே இருக்கேன்னு ரொம்ப கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்பாவும் சமாதானப்படுத்தி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிப்பாரு. அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க போல. எல்லாத்தையும் கேட்ட அப்பாவும் அப்ப நீயும் உன் புருஷனும் தனித்தனியா பிரியறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படித்தானேன்னு கேக்குறாரு. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா இப்போ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெரியலப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா கிட்ட மெதுவா சின்ன வயசுல இருந்து நீங்க என்கிட்ட கொஞ்சமாவது அன்பு காட்டிருக்கலாம்ப்பா, உங்ககிட்ட அன்பு கிடைக்காததுனாலயும் என்னமோதான் நான் வாழ்க்கை முழுக்க எங்கெல்லாம் அன்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி ஓடனே போலன்னு ரொம்ப வருத்தமா பேசுவாங்க. ஆனா அப்பா பதிலுக்கு எதுவும் சொல்லல. அதுக்கப்புறமா நீங்களும் அம்மாவும் எப்படி இத்தனை வருஷம் சேர்ந்து இருக்கிறீங்க, அதோட ரகசியம் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா அப்பா இதை கேட்டுட்டு ரகசியமும் இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்க ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டோம், அதனாலதான் இத்தனை வருஷம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு மக கிட்ட, நான் வரும்போது ஏன் காரை ஸ்லோவா ஓட்டினேன் தெரியுமா, ஏன்னா காருக்குள்ள நீ இருந்த அதனாலதான் சொல்லுவாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு அழுகையா வரும். ஏன்னா சில அப்பாக்களோட அன்பெல்லாம் வார்த்தையால வராது, இப்படி சின்ன சின்ன செய்கையால மட்டும்தான் வரும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 90s காலத்து பிள்ளைங்களோட அப்பாக்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டதுனால அவரை தோல்ல சாஞ்சு நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்காவுக்கு கிளம்புவாங்க போல. அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் தாங்க போறாங்க. அவங்கள நல்லபடியா வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு கார்ல வந்தா வர வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப உருண்டு கோவத்தோட இருப்பாங்க. ஆனா ஹீரோ இன்னொரு பக்கம் எதையோ இழந்த மாதிரி ரொம்ப சோகமாவே வருவாரு. 2 பேருமே ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வேற ஒருத்தங்களோட சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சாங்க, அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அதுக்கேத்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும் போது கூட 2 பேருக்கும் சந்தோஷம் இல்ல. ஒருத்தருக்கு கோபமும் இன்னொருத்தருக்கு விரக்தியும் தான் இருக்கு. வீட்டு வாசல்ல கார் வந்து நின்றதுமே
ஹீரோயின் தாங்க முடியாம ஆத்திரத்துல யாரு அந்த ரோசின்னு ஹீரோ கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு இதை கேட்டது ஷாக்கு. உடனே அவரும் அவளோட பேரு ரோசி கிடையாது, அவ நடிக்கிற அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல அவ கேரக்டர் பேர் தான் ரோசி, அவ பேரு வேறன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இன்னும் கோவப்படுவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானா, என்ன பிரிஞ்சுட்டு நீ அந்த பொண்ணு கூட போக போற அப்படித்தானேன்னு கேட்டுட்டு கோவத்திலேயே வீட்டுக்குள்ள போயிருவாங்க. இவருக்கு ஆரம்பத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள போனா ஹீரோயின் ரொம்ப கோவமா இருக்காங்க. பாத்திரத்தை எல்லாம் டம்மு டம்முன்னு போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. யாரவ எதுக்கு தேவையில்லாம என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன் புருஷன் உன்னை விட்டு பிரிய போறான், அவன் ஏன் கூட வந்து வாழ போறான்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இத்தனை நாளா ஏமாத்தினியான்னு காட்டு கத்து கத்திடுவாங்க. அவரும் ஆரம்பத்துல பொறுத்து பொறுத்து பாப்பாரு. இவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்தவும் அவரும் வேற வழி இல்லாம இவங்களோட பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்டுறாரு. நீ மட்டும் என்ன புரிஞ்சு வேற ஒருத்தன் கூட வீடு வாங்கிட்டு போய் செட்டில் ஆகணும் தானே நினைச்ச, நீ ஆசைப்பட்டபடிதான் எல்லாம் நடந்திருக்கே, அப்புறம் அதுக்காக கோவப்பட்டு கத்துறேன்னு கேட்டுட்டாரு. இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுல அவங்களுக்கு ஷாக்கு தான். ஆனாலும் மாறி மாறி ரெண்டு பேரும் விடாம சண்டை போடுவாங்க. ஹீரோ ஒரு பக்கம் கிச்சன்ல இருக்க பாத்திரத்தை போட்டு நுறுக்க, இவங்க அவர் மேல கத்திரிக்காய் தூக்கி அடிக்கன்னு சண்டை பெருசாயிட்டே இருக்கும். ஆனா இந்த சண்டைக்கு நடுவுலையும் இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்களுக்குள்ள சண்டை வந்தே பல வருஷம் ஆச்சு. எல்லாமே ஆரம்பத்துல நல்லாதான் இருந்துச்சு. தேவையில்லாம தாத்தா செத்ததுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகாம இருந்திருந்தோம்னா நல்லபடியா பிரிஞ்சு போயிருக்கலான்னு நம்ம ஹீரோயின் வார்த்தையை விட ஹீரோவும் ரொம்ப வார்த்தையை விட்டுருவாரு. நான் மட்டும் தப்பு பண்ணல, நீயும் தான் தப்பு பண்ண, உனக்கும் தான் வேற ஒரு பையன் கூட பழக்க இருக்குன்னு கண்ணா பின்னான்னு பேசிடுவாரு. இதுல அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் கோவத்தை விட்டு நிதானத்துக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த தான் பண்ணிருக்கோன்றத புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் அப்செட்டா இருக்க ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்கன்ற உண்மையை இப்பதாங்க சொல்றாங்க. கல்யாணம் ஆரம்பத்துல ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா தான் போயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹீரோவோட அப்பா இறந்துட்டாராமா. அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ மியூசிக்க விட்டுட்டாரு, பாடுறத விட்டுட்டாரு. அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க அப்பாவோட ஃபேக்டரியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சுட்டாராம். அவருக்கு எக்கச்சக்க கடன் இருந்திருக்கு, பிசினஸ்லயும் பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்காக எப்பவுமே ஃபேக்டரியிலேயே தான் இருப்பாராம். நம்ம ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கே வருவாராம். காலையில அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஃபேக்டரிக்கு போயிருவாராம். இப்படியே தான் பல வருஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த தனிமையை ஹீரோயினால தாங்கிக்கவே முடியலையா, ரொம்ப கொடுமையா இருந்ததாம். இப்படியே இந்த தனிமை அதிகரிக்க அதிகரிக்க ரெண்டு பேரும் பாக்குறது குறைஞ்சு, பேசுறது குறைஞ்சு, பழகுறது குறைஞ்சு, டோட்டலா ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளியே வந்துருச்சான் காலப்போக்குல. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லும் போது ஹீரோவும் பதிலுக்கு அவரோட கதையை சொல்றாரு. அப்பா இறந்ததுனால பொறுப்பு அவரோட கைக்கு வந்துருச்சு, ரொம்ப கடன் கஷ்டம், அதனால நான் டோட்டலா மாற வேண்டியதா போச்சு, எனக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போரிங் ஆனவனா கூட மாறிட்டேன்னு சொல்றாரு. ஒருவேளை குழந்தைய அபார்ஷன் பண்ணாம குழந்தை பெத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படி மாறாம வேற மாதிரி கூட மாறி இருந்திருக்கலான்னு இப்ப ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. யோசிச்சு என்ன பண்றது, எல்லாம் மாறிடுச்சு இல்லையா, நாம பிரிஞ்சது மட்டும் இல்லாம நமக்குள்ள இன்னும் ரெண்டு பேரை வேற நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு முடிவை சொல்றாரு. உனக்கு என்னோட பக்கம் நான் மாறினது எல்லாம் தப்பா தெரிஞ்சிருக்கலாம், பிடிக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா இலியானாவுக்கு அப்படி இல்லையாமா. இவர் இப்போ எப்படி இருக்காரோ அது இலியானாவுக்கு பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் தேவைன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்டது ஹீரோயினும் அழுதுகிட்டே எனக்கும் நீங்க வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ தேவையில்லாம இவங்களோட பிரச்சனையில இன்னும் ரெண்டு பேரை இன்வால்வ் பண்ணிக்கிட்டோன்னு ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் சோகமா யோசிச்சு பாப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் தான் நாம ரெண்டு பேரும் ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருந்தோம், அப்புறம் ஒரு இடைவெளி வந்து பிரிஞ்சிட்டோம், வாழ்க்கையில ஏதோ ஒரு ரீசெட் பட்டன் அமுக்கின மாதிரி சில மாசங்கள் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம். யாரு கண்டது இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் கூட நமக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி வரலாம், பழைய மாதிரி என்னன்னு பேசிக்க கூடிய நிலைமை கூட வரலாம். அதனால நாம பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஆனா இந்த முடிவு ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த முடிவு தான் சரின்னு ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. மறுநாள்ல இருந்தே ஒன்னா அந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்து வீட்டையும் வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. ஒரு வழியா பிரியிற அந்த நாளும் வரும். ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரிய மனசே இல்ல. ஆனாலும் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் தான். ஹீரோயினோட அப்பா சொன்னார் இல்லையா, நாங்க தினம் தினம் இத்தனை வருஷத்துல மனசுல பட்டதை வெளிப்படுத்திக்கிட்டோம்னு. அத ஆரம்பத்துல இருந்து ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படுத்தி இருந்தா இந்த அளவுக்கு இடைவெளி வந்து பிரிஞ்சிருக்க மாட்டாங்களோ என்னமோ. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச அந்த நாள் அந்த வருஷத்தோட தீபாவளி சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப அதுக்கு கூட வழி இல்ல. அடுத்த ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்றத பாப்போமா. நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் போறாங்க. அங்க போய் காலிங் பெல் அமைக்கிட்டு அவருக்காக வெயிட் பண்ணா அவரும் சந்தோஷமா வந்து கதவை திறப்பாரு. ஆனா வெளியில நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அவர் கொடுத்த வீட்டோட சாவியை வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு அதை பார்த்துட்டு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, கண்ணீரே வரும் பாய் ஃப்ரெண்டுக்கு. ஆனாலும் அவங்களோட முடிவை அவர் ஏத்துப்பாரு. ஆரம்பத்துல புருஷனை விட்டு பிரிஞ்சு தனக்கு பிடிச்ச மாதிரி பாய் ஃப்ரெண்டோட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தான் ஹீரோயின் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ
ஹஸ்பண்ட் மேல இருக்க காதல்னாலயா என்னன்னு தெரியல, பாய் ஃப்ரெண்டோட சேரவும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. 2 பேர் கூடயும் சேராம கடைசி தனியாவே போயிட்டாங்க. இவங்க நிலைமை இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இலியானா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்கு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்காங்க போல ஒரு படத்துக்கு. அதனால எல்லாருமே அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இத ரொம்ப சந்தோஷமா தூரமா உட்காந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோ தான் கூட வந்து சேர்ந்ததுல இலியானாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட வக்கீல் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு போன் வரும். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு 2 பேரும் தான் இஎம்ஐ கட்டியிருப்பாங்க. அது 2 பேத்துக்கும் தான் சொந்தமான வீடா இருந்திருக்கும். இப்போ 2 பேரும் அங்க குடியில்லாம இருக்கிறதுனால அந்த வீட்டை விக்கணும்னு முடிவெடுத்திருப்பாங்க போல. அதனால ஒருத்தங்க அந்த வீட்டை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களாமா. அதனால வீடு வித்து வர அந்த பணத்தை சமமா பிரிச்சு நம்ம ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கும் ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கும் போட்டுறதா அந்த வக்கீல் அம்மா சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. பல வருஷமா 2 பேரும் ஒன்னா வாழ்ந்த வீடு இல்லையா, பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த வீட்டை கடைசியா ஒரு தடவை பார்க்கலான்னு ஆசைப்பட்டு இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு போவாங்க. அங்க போய் எப்பவும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல பியர் குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு தீபாவளி நாள் தான். கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே தீபாவளி அன்னைக்கு தான் 2 பேரும் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு போன் வரும். ஹாப்பி தீபாவளின்னு விஷ் பண்ணுவாரு. இவங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உடனே இவங்களும் பதிலுக்கு விஷ் பண்ணுவாங்க. நீ எங்க இருக்கேன்னு ஹீரோ கேட்டா பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. பேச்ச மாத்தி இலியானாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்ப படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த படத்தை எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மேகசின்ல எல்லாம் இலியானோட பிக்சர் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்ததுன்னு அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா இப்ப அவ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா, நல்ல நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவரும் பேசுவாருங்க. மறுபடியும் நீ எங்க இருக்கேன்னு கேட்பாரு. ஆனா இவங்க மழுப்புவாங்க. பார்த்தா பின்னாடிதான் நிக்கிறாரு போல. அவரும் இதே வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க சத்தியமா அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தா கூட அவர் முன்னாடி வெளிக்காட்டிக்கிறவும் மாட்டாங்க. அவரும் வந்து பழைய மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. வார்த்தையே உன்னோட போட்டோகிராஃபர் எப்படி இருக்காருன்னு தான் கேட்பாரு. பாய் ஃப்ரெண்ட பத்தி. கண்டிப்பா நல்லா தான் இருப்பான், ஏதாவது ஒரு நாட்டுல பிடிச்ச இடத்துல போட்டோ எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இவங்க அவர் கூட தான் இன்னும் சேர்ந்து இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பாய் ஃப்ரெண்ட விட்டுட்டு தனியா தான் வாழ்றாங்கன்றது தெரியாது பாவம் அவருக்கு. நீயும் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப ஜாலியா யூரோப்புக்கெல்லாம் போனீங்களாமேன்னு கேட்பாரு. அப்பதாங்க அவங்க உண்மையவே சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட. யூரோப்புக்கு போனது உண்மைதான், ஆனா நான் தனியா தான் போனேன், என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டு எப்ப பிரிஞ்சனோ அப்பவே நான் பாய் ஃப்ரெண்டை விட்டும் பிரிஞ்சுட்டதா சொல்லுவாங்க. அவருக்கு கேட்கும் போது ஷாக்கா இருக்கும். அப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு கேட்டா அப்பதான் அவரும் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. இலியானாவும் அவரும் பிரிஞ்சுட்டாங்களாமா. அன்னைக்கு ஆடிஷன்ல தூரத்துல உட்கார்ந்து சந்தோஷமா பாத்துட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அன்னைக்கே இவரும் இலியானாவை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பாரு. அவராலையும் நம்ம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இலியானாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம போயிருந்திருக்கும். ஒரு வருஷம் அவரும் தனியா தான் இருந்திருப்பாரு இவங்கள மாதிரி. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். இப்போதான் 2 பேருக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு ஒரு வருஷமா தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோன்றது தெரியுது. உண்மை தெரிய வரும்போது 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் மனசு விட்டு இப்பவும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ பக்கத்துல வந்து அவரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இவரும் ரொம்ப ஆர்வமா முத்தம் தான் கொடுக்க போறாளன்னு போறாரு. கொஞ்சம் அந்த சுவாசம் எடுத்து கொடுங்களேன்னு நோஸ் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் பழைய மாதிரி மாறி மாறி பேசி சிரிச்சுப்பாங்க. கடைசியா இப்போதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் அவங்களுக்குள்ள உள்ள அந்த அன்போட ஆழம் புரியுது போல. இவங்க சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்ட அந்த தீபாவளி அன்னைக்கே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.